குட் மார்னிங் பிள்ளைகள். ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து லெசன் 5 பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல 5வது யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 5வது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து இது கொஞ்சம் வேறுபட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முகாமைத்துவத்தின் செயற்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் லீடிங், கண்ட்ரோலிங். ஸோ இதை பற்றி தான் வந்து இனி வர போகிற பாடங்கள்ல படிப்பீங்க. அதில் தொடர்ச்சி ஆரம்பம் தான் வந்து இந்த பாடம் லெசன் 5. ஸோ இந்த லெசன் 5ல வந்து பிளானிங் அண்ட் என்ன அதை பற்றிய விஷயங்கள் தான் படிக்க போறீங்க. ஸோ இதுல இருந்து கண்டினியூஸ் ஆங்கால வர போறதால இதை வந்து கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் ரிலேட்ஸ் டு அதர் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். பிளானிங் அண்டா என்ன, அதர் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் மீன் ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தலோட இந்த திட்டமிடல் என்ற விஷயம் வந்து எவ்வாறு தொடர்பு படுதுன்றதை பார்க்க போறோம். அடுத்தது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் இந்த பிளானிங் ப்ராசஸ். ஒரு பிளானிங் ப்ராசஸ் அது வந்து திட்டமிடலை நாங்கள் செய்ய போறோமாக இருந்தால் அதுல இருக்கிற பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னு. அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்துல வந்து பிளானிங் ஒன்றை போடுறாங்கன்னா அது எந்த மாதிரியான மட்டத்துல வந்து, அதாவது எந்த மாதிரி மட்டங்களை ஃபாலோ பண்ணி பிளானிங்கை போடுவாங்க, லெவல்ஸ் ஆஃப் பிளானிங். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வகைகள். இவ்வளவுதான் இந்த சப்ஜெக்ட்ல வந்து செஷன்ல நாங்க பார்க்க போறது. ஸோ இது சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தந்திருக்காங்க, அதை வாசிச்சு பாருங்க. வை பிளானிங். ஸோ பிளானிங்னு நாங்க படிக்கும் முதல் ஏன் பிளானிங் முக்கியம் என்ற விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஆன்சர்ஸ், அதாவது வை பிளானிங்ன்றதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து இதுல இல்ல, நான் சொல்றேன்னு அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏன் வந்து பிளானிங்ன்றது முக்கியம் பாத்தீங்கன்னா முதலாவதாக வந்து we can be prepared for the future in advance. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தமாக இருந்தால், ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தமாக இருந்தால் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்துக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆகவே வந்து ப்ரிப்பேர்டாக வந்து இருக்க முடியும். அதனால வந்து பிளானிங் வந்து முக்கியமானதாக இருக்குது. தென் செகண்டா பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் அஸ் த ஃபியூச்சர் டிரெக்ஷன். நாங்கள் ஆல்ரெடி வந்து பிளான் ஒன்றை போட்டு வச்சிருந்தோம்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போகலாம். அப்ப இந்த பிளானிங் என்ற விஷயத்தை செஞ்சு நாங்க ஒரு பிளான் ஒன்று வச்சு கொண்டிருந்தோம்னா எந்த மாதிரியான திசையில நாங்க போகணும்ன்றதை வந்து இந்த பிளான் வந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து ரிடியூஸ் த ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ். ஒரு விஷயத்தை நாங்க ஆல்ரெடியே வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியை வந்து நாங்க வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதுல இருக்கிற இடர்களை வந்து நாங்க தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து செட் அப் அ கைட்லைன் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ். ஸோ நாங்கள் இந்த விஷயத்தை தான் செய்ய போறோம் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தோம்டா அதுக்கு தேவையான கைட்லைன்ஸை வந்து இந்த பிளான் வந்து எங்களுக்கு வந்து தந்து கொண்டிருக்கு. அடுத்தது வந்து ஹெல்ப்ஸ் அஸ் டு யூஸ் த ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. அது வந்து வளங்களை வந்து வினைத்திறனான முறையிலையும் விளைத்திறனான முறையிலையும் பயன்படுத்துறதுக்கு வந்து பிளானிங் வந்து முக்கியமாக இருக்கு. இட் வில் ஹெல்ப் டு ரிடியூஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன் சொன்னா டிலே, ஒரு விஷயத்தை நாங்க செய்யறதுக்கு டிலே ஆகும். ஸோ டிலே ஆகாம நாங்க அதை ஒன் டைம்ல வந்து ஃபினிஷ் பண்ண வேணுமாக இருந்தால் அதுக்கு வந்து பிளானிங்ன்றது வந்து குரூஷியல் இம்பார்ட்டன்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளானிங் ஏன் முக்கியம் என்றதுக்கான ரீசன்ஸ். ஸோ இந்த ஸ்லைட்ல இல்ல, நான் சொல்றதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்க்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர் இன் அட்வான்ஸ். செகண்ட், ப்ரொவைட்ஸ் அஸ் த ஃபியூச்சர் டிரெக்ஷன். Third one, reduce the risk and uncertainties. Fourth one, set up a guideline for our actions. Next, help us to use resources efficiently and effectively. Finally, it will help to reduce procrastination. Okay. அடுத்ததாக வந்து பிரைமசி ஆஃப் பிளானிங். பிரைமசி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து பிளானிங் என்ற விஷயம் வந்து முக்கியமானதாக இருக்குது. ஏனென்றா இந்த கிராஃபை பொறுத்த வரையில வந்து ஒரு நிறுவனம் வந்து ஆர்கனைசிங்க செய்ய வேணுமாக இருந்தாலும் சரி, ஒழுங்கமைத்தல செய்யறதாக இருந்தாலும் சரி, அல்லது நெறிப்படுத்தல செய்யறதாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்தல செய்யறதாக இருந்தாலும் சரி, இந்த 3 ஃபங்க்ஷனையுமே ஒரு நிறுவனம் செய்ய வேணுமாக இருந்தால் அதுக்கு முதல்ல பிளானிங் என்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த நிறுவனம் செஞ்சிருக்கணும். ஸோ இந்த பிளானிங் என்ற விஷயத்தை செஞ்சாதான் நாங்க இந்த ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் விஷயங்களை வந்து செய்யலாம் என்றதான் வந்து பிரைமசி ஆஃப் பிளானிங். ஏன் பிளானிங்ன்றது வந்து முக்கியமானதாக இருக்கு, பிளானிங் முக்கியத்துவம் என்று சொல்லலாம் இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் ஆஸ் த salient function of management process. மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மீன் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங், அந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளடக்கினது தான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இந்த ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸுக்கும் பிளானிங் என்றால் தான் வந்து முக்கியமான ரோலா இருக்கு என்றதுதான் இந்த கிராஃப் வந்து சொல்லுது. ஓகே,
அடுத்தது வந்து மேஜர் ஆக்டிவிட்டிஸ் இன் பிளானிங். அதாவது வந்து இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம பிளானிங் செய்யணும், பிளானிங் செஞ்சா தான் எங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தோம். ஸோ பிளானிங்ண்டா என்ன, அந்த பிளானிங்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ரெண்டும் என்ன, அந்த முக்கியமான 2 விஷயங்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து செட்டிங் த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வேர் டு வி வாண்ட் டு பி. அதாவது வந்து கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இதான் முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்தின் நோக்கங்கள் இலக்குகளை வந்து தீர்மானிச்சு கொள்றது வந்து ஒன்று பிளானிங்காக இருக்கும். அடுத்தது வந்து formulating strategies or how do we reach goals and objectives. இந்த கோல்ஸையும் ஆப்ஜெக்டிவ்ஸையும் அடைஞ்சு கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து உருவாக்கி கொள்றது. அப்ப பிளானிங்னா 2 விஷயம். முதலாவது வந்து நாங்க அடைஞ்சு கொள்ள விரும்புற கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா where do we want to be in ஃபியூச்சர்ல நாங்க எங்க இருக்கணும், where do we want to be. அதாவது வந்து அந்த நோக்கங்கள் இலக்குகளை வந்து தீர்மானிக்கிறது பிளானிங். அடுத்தது வந்து அந்த நோக்கங்கள் இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்கான வழிமுறை ஸ்ட்ராட்டஜிஸை வந்து தீர்மானிக்கிறது வந்து பிளானிங். ஸோ பிளானிங்ன்றதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. where do we want to be in future and how do we reach goals and objectives. ஸோ இதுதான் வந்து பிளானிங்ல இருக்கிற முக்கியமான 2 விஷயங்கள். பிளானிங் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் appropriate goals and formulating suitable strategies for achieving those goals. இந்த விஷயம் இந்த டெஃபினிஷன் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, பிளானிங்ன்றதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களா. இப்ப இதுக்கு முதல் ஸ்லைட்ல நாங்க பார்த்தோமே, பிளானிங்ல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 2 என்னென்ன, அந்த 2 விஷயத்தையும் ஜாயின் பண்ணி டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், கம்ப்ளெக்ஸான விஷயம் இல்ல. கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதை அடைஞ்சு கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதை தீர்மானிக்கிறதான வந்து பிளானிங். ஓகே, அடுத்ததாக வந்து லெவல்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ ஒரு நிறுவனத்துல வந்து 3 வகையான லெவல்ஸ்ல வந்து பிளானிங் நடக்கலாம். முதலாவது வந்து கோஆபரேட் லெவல் பிளானிங், அடுத்தது டாக்டிக்கல் ஓ ஃபங்க்ஷனல் லெவல் பிளானிங், அடுத்தது வந்து ஆப்ரேஷனல் லெவல் பிளானிங். ஸோ இதை பற்றி நாங்கள் பிரீஃபா இனி வர போகிற ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நாங்கள் யூனிட் 1லயே வந்து இந்த விஷயத்த பார்த்துருக்கோம். கோஆபரேட் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல், ஆப்ரேஷனல் லெவல் என்ற விஷயம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வச்சுக்கோனா இந்த லெவல்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு நிறுவனத்தின் நேச்சர், அதுல அந்த நிறுவனத்தின் தன்மையை வச்சுக்கொண்டு நாங்க வந்து பிளானிங்கை வந்து 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து சிங்கிள் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸால மேற்கொள்ளப்படுற பிளான்ஸ். அடுத்து வந்து மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸால மேற்கொள்ளப்படுற பிளான். அதாவது சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, where we have one product or product line. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நிறுவனம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸை வழங்குதுன்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் மட்டும்தான் அவங்களோட ப்ரொடக்டாக இருக்கும். அந்த சர்வீஸ் வழங்குறது மட்டும்தான் அவங்களோட ப்ரொடக்டாக இருக்கும். அப்படியானாக்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன்ன்றது வந்து ஒரு நிறுவனம் வந்து மோர் தேன் ஒன் ப்ரொடக்டோ ப்ரொடக்ட் லைன்ஸை வச்சிருந்துச்சுன்னா அது வந்து மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவங்க வந்து எஜுகேஷன் செக்டர்ல இருக்காங்க. இப்படி நிறைய செக்டர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் செக்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்படியான டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஜுகேஷன், ஹெல்த், மற்றது வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வந்து ஒரு மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷனா வரும். இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து வெறுமனே 3 லெவல்ஸ் நாங்க ஆல்ரெடி பார்த்த 3 லெவல்னு சொல்லி, அதாவது வந்து இந்த இருக்கு பாருங்க, கோஆபரேட், டாக்டிக்கல், ஆப்ரேஷனல். இந்த 3 லெவலையும் தான் இந்த சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்தவரையில கோஆபரேட், டாக்டிக்கல், ஃபங்க்ஷனல், அடுத்து ஆப்ரேஷனல், இந்த 3 லெவலோட பிளஸ் இன்னும் ஒரு லெவலையும் வந்து எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் லெவல். ஸோ அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் இந்த பிளானிங் லெவல் வந்து மாறுபடும். சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையில், அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் அல்லது ப்ராடக்ட் லைனை வச்சிருக்கிற நிறுவனங்கள் கோஆபரேட், ஃபங்க்ஷனல், டாக்டிக்கல், அடுத்தது வந்து ஆப்ரேஷனல், இந்த 3 லெவலையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிசினஸ் லெவல், இந்த 3 லெவலுக்கு எக்ஸ்ட்ராவா பிசினஸ் லெவல் என்ற ஒரு பிளானிங் லெவலையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து ப்ராசஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங் இப்ப நான் சொன்ன பிளானிங் முக்கியம். அப்ப பிளானிங் செய்யறேன்டா எந்த மாதிரியாக நாங்க செய்யணும், எந்த மாதிரியான ப்ராசஸ் நாங்க ஃபாலோ பண்ணணும்ன்றதான் இந்த கிராஃப்ல சொல்லியிருக்க விஷயம். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா விஷன். விஷன்டா என்ன, தூர நோக்கு. மிஷன், பணி நோக்கு.
முதலாவது வந்து நாங்க பிளான் பண்ண போறோமாக இருந்தால் எங்களோட தூர நோக்கு என்ன அல்லது எங்களோட நிறுவனத்தின் தூர நோக்கு என்னன்றதை தீர்மானிக்கணும். இரண்டாவதாக நிறுவனத்தின் பணி நோக்கு என்னன்றதை தீர்மானிப்போம். மூன்றாவதாக டிட்டர்மைன் த கோஆபரேட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது வந்து கோஆபரேட் கோல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சோம், கோஆபரேட் லெவல் அந்த மாதிரி கோஆபரேட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து தீர்மானிக்கணும். அடுத்ததாக ஃபார்முலேட் கோஆபரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸ். அதாவது இந்த கோல்ஸையும் ஆப்ஜெக்டிவ்ஸையும் அடைஞ்சு கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸை வந்து தீர்மானிக்கணும். அடுத்தது ஃபங்க்ஷனல் பிளான், ப்ரிப்பேர் த ஃபங்க்ஷனல் பிளான். அடுத்து ப்ரிப்பேர் த ஆப்ரேஷனல் பிளான். ஸோ இதுல என்ன கவனிச்சீங்கன்னா, முதலாவது வந்து தூர நோக்க தீர்மானிப்போம், அடுத்ததாக பணி நோக்க தீர்மானிப்போம், அடுத்ததாக கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தீர்மானிப்போம். அந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படியானதாக இருக்கும்னா கோஆபரேட் லெவலுக்குரியதாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அடைஞ்சு கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸ் தீர்மானிப்போம், அதுவும் கோஆபரேட் லெவலுக்குரியதாக இருக்கும். அடுத்ததாக ஃபங்க்ஷனல் பிளானை போடுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் வந்து கோஆபரேட் லெவலுக்குரிய விஷயத்தை வந்து ரெண்டா உடைச்சு தந்திருக்காங்க. கோஆபரேட் பிளான் என்று தராம கோஆபரேட் பிளானுக்குள்ள இருக்கிற ரெண்டு விஷயத்தை உடைச்சு தந்திருக்காங்க. ஒன்று வந்து கோஆபரேட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அடுத்து கோஆபரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபங்க்ஷனல் பிளான் ஓ டாக்டிக்கல் பிளான், அதுக்கு அடுத்ததாக வந்து ஆபரேஷனல் பிளானை தீர்மானிப்போம். ஸோ இந்த கோஆபரேட் லெவலுக்குரிய கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸையும் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸையும் தீர்மானிக்கிறத நாங்க என்வாயன்மெண்டல் அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். ஏன் ஒரு நிறுவனத்துல வந்து கோஆபரேட் லெவல் இருக்கிறவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னா என்வாயன்மெண்டல் அனாலிசிஸை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ கோஆபரேட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோஆபரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பாலிசிஸை வந்து டிட்டர்மைன் பண்றதை வந்து நாங்க என்வாயன்மெண்டல் அனாலிசிஸ் சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து ஹைரார்கி ஆஃப் எய்ம்ஸ். அதாவது வந்து ஒரு ஒரு இலக்கு ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த இலக்குன்ற ஹைரார்கி எப்படி இருக்கும். முதலாவதாக வந்து விஷன். உங்களுக்கு தெரியும், எப்பவுமே வந்து ஒரு நிறுவனம் அட் லாஸ்ட் ஃபைனலாக அடைஞ்சு கொள்ள விரும்புறாள்னா இந்த விஷனாக இருப்பேன். ஸோ தூர நோக்கு, உங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு தூர நோக்கு பணி நோக்குன்ற விஷயம் இருக்கும். தூர நோக்குன்றது என்னது, அந்த நிறுவனம் அந்த ஸ்கூல் அட் லாஸ்ட் ஃபைனலாக அடைஞ்சு கொள்ள ஆசைப்படுற அந்த விஷயம் தான் விஷன். அடுத்ததாக வந்து மிஷன். அந்த விஷன் அடைஞ்சு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் மிஷன், பணி நோக்கு. அதுக்கு அடுத்தது கோல்ஸ், மிஷன் அடைகிறதுக்கு தேவையான இலக்குகள் கோல்ஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ் அடைஞ்சு கொள்ளணும்னா என்னென்ன மாதிரியான தந்திரோபாயங்களை வந்து நாங்க பின்பற்றணும் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து 3 வகையா பிரிச்சு கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ், டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ், ஆபரேஷனல் ஆப்ஜெக்டிவ் தந்திருக்காங்க. ஸோ ஹைரார்கி ஆஃப் எய்ம் கேட்டாங்கன்னா நீங்க எழுத வேண்டியது முதலாவது விஷன் தூர நோக்கு, அதுக்கு அடுத்ததாக மிஷன் பணி நோக்கு, அதுக்கு அடுத்ததாக கோல்ஸ், அதுக்கு அடுத்ததாக ஆப்ஜெக்டிவ்ஸ். பட் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை 3ஆ பிரிச்சு கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ், டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்டிவ், அடுத்தது வந்து ஆபரேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஓகே, so what is a vision? Vision is the ultimate aim and the desired organizational dream the founder or the leader or the top executives wishes to realize in a very long run. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஒரு நீண்ட கால ஓட்டத்துல வந்து ஒரு நிறுவனம் ஃபைனலாக என்னத்தை அடைஞ்சு கொள்ள விரும்புதோ அதுதான் வந்து விஷன் என்று அழைக்கப்படும். சோ இந்த விஷனுக்காக வேண்டிதான் அந்த நிறுவனமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த விஷனை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டிய அந்த அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அது வந்து ஒரு ட்ரீம். யார் ஃபவுண்டர், லீடர் அண்ட் டாப் எக்ஸிக்யூட்டிவ், அந்த நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் அந்த நிறுவனத்தின் தலைவர்களுக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கிறது வந்து இந்த விஷனாக இருக்கும். சோ இந்த விஷனை தன் வந்து நீண்ட கால ஓட்டத்துல வந்து அவங்க அடைஞ்சு கொள்ள விரும்புவாங்க. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரோட விஷன் அப்படி தந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கொள்றதுக்காக வேண்டி பேங்க் ஆஃப் சிலோன். சோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சோ அடுத்த விஷயம் என்னன்னா translating vision into mission. Mission is the tangible. So mission and என்ன, vision and தூர நோக்கு, mission and பணி நோக்கு. Mission is the tangible and the operational component of the vision. So tangible and என்னன்னு பாத்தீங்கன்னா உணரக்கூடிய, தொடக்கூடியன்னு சொல்லுவோம். தொட முடியாது இந்த மிஷனை, உணரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கு. So mission is the tangible and the operational component of the vision. ஸோ விஷனை அடைஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஆப்ரேஷனல் கம்போனன்ட் தான் மிஷனாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் த கிளியர்லி எக்ஸ்பிளிசிட் ஃபியூச்சர் ஆஃப் த விஷன். ஸோ எக்ஸ்பிளிசிட் ஃபியூச்சர் ஆஃப் த விஷன் சொன்னா விசிபிள் ஆனது. அதாவது வந்து எக்ஸ்பிளிசிட்ன்றது வந்து என்னன்னா விசிபிள் என்று சொல்லுவோம். ஒரு விஷனை அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் மிஷன் என்று அழைக்கப்படும். ஸோ இது வந்து விஷன் ஃபியூச்சரை வந்து கிளியராக வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். It is the clearly explicit future of the vision.
So mission statement is a broadly stated definition of the organization's basic business scope and operation that distinguishes it from similar types of organizations. அதாவது வந்து சிமிலர் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரே மாதிரியான நிறுவனங்கள்ற செயற்பாடுகள்ல இருந்தும் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தும் எங்கட நிறுவனத்தை வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம் தான் வந்து மிஷன். ஸோ எங்களை மாதிரியான செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிற மற்ற நிறுவனங்கள்ல இருந்து எங்கட நிறுவனத்தை பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் மிஷன் என்று அழைக்கப்படும். ஓகே, கண்டென்ட் ஆஃப் அ மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கணும். ஒரு நிறுவனம் தனக்கான மிஷனை வந்து உருவாக்குதுன்னா அந்த மிஷன்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். முதலாவது வந்து கஸ்டமர்ஸ், அதாவது வந்து ஹூ ஆர் த ஃபர்ம்ஸ் கஸ்டமர், நிறுவனத்தின் கஸ்டமர்ஸ் யார் யார் என்ற விஷயம் இருக்கணும். மார்க்கெட், வேர் டஸ் த ஃபர்ம் கம்பீட் ஜியோகிராபிக்கலி, அதாவது வந்து நிறுவனம் வந்து பௌதிக ரீதியாக மீன்ஸ் ஜியோகிராபிக்கலி அமைவியல் ரீதியாக வந்து எங்க வந்து மற்ற நிறுவனங்களோட வந்து கம்பீட் பண்ண போகுது, போட்டியிட போகுது. அடுத்து வந்து கன்சர்ன் ஃபார் சர்வைவல், growth, profitability, அதாவது வந்து இஸ் த ஃபர்ம் கமிட்டட் டு growth அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி, அதோட வந்து ஃபைனான்சியல் நிதியியல் உறுதிப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களோட வந்து கமிட் ஆகியிருக்கு. அடுத்து வந்து philosophy, what are the firm's basic beliefs, values and ethical priorities, அந்த நிறுவனத்தின் அடிப்படையான நம்பிக்கை என்ன, பெருமதி என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள். கன்சர்ன் ஃபார் பப்ளிக் இமேஜ், how responsive is the firm to societal and environmental concerns, ஒரு நிறுவனம் வந்து தண்ட சூழல் பற்றியும் தண்ட சொசைட்டி பற்றியும் எந்த அளவு தூரத்துக்கு வந்து கவனம் செலுத்துது என்ற விஷயம் வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கணும். அடுத்தது வந்து ப்ரொடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ், அதாவது வந்து வாட் ஆர் த ஃபர்ம்ஸ் மேஜர் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த நிறுவனம் என்னத்தை வந்து மெயினாக வந்து வழங்குது, எந்த பொருளையோ அல்லது எந்த சேவையை வந்து வழங்குது. அடுத்து டெக்னாலஜி, இஸ் த ஃபர்ம் டெக்னாலஜிக்கலி கரண்ட், அது வந்து டெக்னாலஜின்றது வந்து அடிக்கடி மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கும், அந்த டெக்னாலஜியை வந்து உள்வாங்கி இருக்கா அந்த நிறுவனம். அடுத்து வந்து செல்ஃப் கன்செப்ட், வாட் ஆர் த ஃபர்ம்ஸ் மேஜர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் அண்ட் கோ கம்பிட்டன்சிஸ், அதாவது வந்து போட்டி அனுகூலம்னு சொல்லுவாங்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொன்னா அந்த ஒரு நிறுவனத்துல காணப்படுற போட்டி அனுகூலங்கள் என்னென்ன, அதோட அந்த நிறுவனம் வந்து இனிய நிறுவனங்களோட வந்து கம்பீட் பண்ற அளவுக்கு திறன் கம்பிட்டன்சிஸ் இருக்கா. அடுத்தது வந்து கன்சர்ன் ஃபார் எம்ப்ளாயிஸ் அ வேல்யூபிள் அசெட் ஆஃப் த ஃபர்ம், அதாவது வந்து அந்த நிறுவனம் தண்ட ஊழியர்களையும் வந்து கவனம் செலுத்துதான். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நிறுவனத்தின் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். வாடிக்கையாளர்கள் பற்றி இருக்கணும், சந்தை பற்றி இருக்கணும், கன்சர்ன் ஃபார் சர்வைவல் அண்ட் growth, profitability, philosophy, public image, product and service, technology, self concept and employees. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரோட மிஷன் தந்திருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பேங்க் ஆஃப் சிலோன் மிஷன். ஸோ அடுத்ததாக வந்து கோல்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஹைராக்கி ஆஃப் எய்ம் என்ற விஷயத்துல வந்து முதலாவதாக வந்து விஷன் பார்த்தனாங்க, ரெண்டாவது மிஷன் பார்த்தனாங்க, மூணாவதாக கோல்ஸ் பார்த்தனாங்க. ஸோ கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா general statements of future aims which represent the main core areas of operations in the mission. மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான மெயினான விஷயங்களை வந்து ரீப்ரசென்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து கோல்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது வந்து இது வந்து ஃபியூச்சர் எய்ம்ஸ் எதிர்கால இலக்குகளாக காணப்படும் கோல்ஸ் என்றார்கள். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரோட கோல்ஸ் தந்திருக்காங்க அண்ட் பேங்க் ஆஃப் சிலோன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வாசிக்கக்குள்ள வந்து விளங்கும் விஷன் அண்டா என்ன, மிஷன் அண்டா என்ன, விஷன் அடைகிறதுக்காக மிஷனும் மிஷன் அடைஞ்சு கொள்றதுக்காக கோல்ஸும் ஒரு நிறுவனம் வந்து ஃபார்முலேட் பண்ணுன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப அடுத்ததாக ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எங்களோட ஹைராக்கி ஆஃப் எய்ம்ஸ்ல வந்து நாங்க பார்த்துனாங்க விஷன் இருந்துச்சு, மிஷன் இருந்துச்சு, கோல் இருந்துச்சு. அடுத்ததாக ஆப்ஜெக்டிவ்ஸ், அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை மூண்டா பிரிச்சு கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ், டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ரேஷனல் ஆப்ஜெக்டிவ் வந்து பிரிச்சு தந்திருந்தாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா what is intended to achieve within a defined medium to short period of time, ஒரு குறிப்பிட்ட அளவு கால பகுதிக்குள்ள வந்து ஒரு நிறுவனம் எதை அடைஞ்சு கொள்ள விரும்புது என்றுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் மெஷரபிள் எண்ட் ரிசல்ட்ஸ் ஓ எய்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றதை வந்து மெஷரபிள் அளவிடக்கூடியதாக இருக்கும். அண்ட் இட் ஆக்ட் ஆஸ் அ யார்ட் ஸ்டிக்ஸ் டு மெஷர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நிறுவனத்தின் பெர்ஃபார்மன்ஸ் செயற்பாடை வந்து அளவிடுறதுக்கான ஒரு யார்ட் ஸ்டிக்ஸ் மீன்ஸ் ஒரு அளவுகோலாக வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் காணப்படும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஃபீச்சர்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்லைட்ஸ்ல இல்லை, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் என்றால் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட் மீன்ஸ் எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக், குறிப்பிடத்தக்க ஒரு ஆளா இருக்கணும். எம் ஸ்டாண்ட் ஃபார் மெஷரபிள், அளவிடக்கூடிய ஆளா இருக்கணும். ஏ ஸ்டாண்ட் ஃபார் அச்சீவபிள், அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ரியலிஸ்டிக், ரியலானதாக இருக்க வேணும்.
டி ஸ்டாண்ட் ஃபார் டைம் பவுண்டட், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அடையக்கூடியதாக இருக்கணும். ஸோ இங்க இந்த ஸ்லைடை பாருங்க, மெஷரபிள் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ யார்ட் ஸ்டிக்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. பட் இதுல டிரெக்டாக அவங்க தரல. ஸோ ஒரு ஆப்ஜெக்டிவோட ஃபீச்சர்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட் மீன்ஸ் S stand for specific, M stand for measurable, A stand for achievable, R stand for realistic, and T stand for time bounded. ஓகே, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து ஏரியாஸ் ஃபார் விச் கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் கேன் பி செட். அதாவது வந்து எங்களோட உயர்மட்ட கோஆபரேட்னா என்ன, உயர்மட்ட ஆப்ஜெக்டிவ்ஸ். கோஆபரேட் மீன்ஸ் நிறுவனத்துல காணப்படுற உயர்மட்ட அதிகாரிகளால் வந்து தீர்மானிக்கப்படுற ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த மாதிரியான உயர்மட்ட அதிகாரிகளால தீர்மானிக்கப்படுற ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன ஏரியாஸ்ல வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாஸுக்கு வந்து நாங்க இந்த கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அப்ளை பண்ணலாம் என்றா இந்த ஸ்லைட்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி எக்ஸாம்ஸுக்கு கேட்டு வருது. ஸோ வாட் ஆர் த ஏரியாஸ் ஃபார் விச் கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் கேன் பி செட்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த அவ்வளோ விஷயத்தையும் குறிப்பிட வேண்டி இருக்கும். மார்க்கெட் ஸ்டாண்டிங், innovation, productivity, physical and financial resources, profitability, manager performance and development, worker performance and attitudes, public responsibility. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து நாங்க பயன்படுத்தலாம். கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து பயன்படுத்தி நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக வந்து ஹைரார்கி ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ் என்ன, டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் என்ன, ஆப்ரேஷனல் ஆப்ஜெக்டிவ் என்ன உதாரணம் தந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ROI annually by 12%. Okay, wait. ROI means rate of interest ன்னு நினைக்கும் பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்து சொல்றேன். வெயிட். Okay, ROI means ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இல்லை என்ன இதுல குறிப்பிட்டிருக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா விளங்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருமானம் வந்து 12 விதத்தால வந்து அனுவலி இயருக்கு வந்து அதிகரிக்கணும்ன்றதா வந்து கோஆபரேட் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ டு இன்க்ரீஸ் த ROI annually by 12% வந்து ஒரு நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளால தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அதை வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவை வந்து நிறுவனம் தீர்மானிக்கும். ஸோ டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குது, டு இன்க்ரீஸ் த சேல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் பை 20% வித் இன் த நெக்ஸ்ட் 6 months. எங்களோட வருமானத்தை 12 விதத்தால அதிகரிக்க வேணுமாக இருந்தால் அதுக்கு எங்களோட நிறுவனம் என்ன செய்ய வேணும், எக்ஸ் என்ற ப்ராடக்ட் சேல வித் இன் நெக்ஸ்ட் 6 months, அடுத்த 6 மாதத்துக்குள்ள வந்து 20% அதிகரிக்கணும். இது வந்து அந்த நிறுவனத்தின் டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவாக இருக்கு. ஸோ இந்த டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் அடைஞ்சு கொள்றதுக்காக அந்த நிறுவனம் போட்ட ஆப்ரேஷனல் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா increase the awareness of product X by 50% within the next 3 months. ஸோ மக்களுக்கு இடையில வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுக்கான அவேர்னஸை வந்து 50 விதத்தால வந்து வித்தின் நெக்ஸ்ட் 3 monthsல வந்து அதிகரிக்கணும். ஸோ எங்களோட அனுவலி எங்களோட வருமானத்தை 12 விதத்தால அதிகரிக்கணும்னு சொன்னா அதுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற சேலை வந்து 20 விதத்தால அதிகரிக்கணும். ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற சேல 20 விதத்தால அதிகரிக்கணுமாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் எக்ஸ் பற்றிய அவேர்னஸை வந்து 50 விதத்தால அதிகரிக்கணும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் விளங்கும். ஸோ ஒரு கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும், ஒரு டாக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும், ஒரு ஆப்ரேஷனல் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்றதுக்கான உதாரணம் தான் இது. ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைட் வாட் இஸ் த பெஸ்ட் வே டு அச்சீவ் த எய்ம்ஸ். அதாவது வந்து நாங்க இப்போ எய்ம்ஸ் இலக்குகளை வந்து தீர்மானிச்சு வச்சிருக்கோம். அந்த இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்கான பெஸ்டான வழிமுறை எது என்றதை தீர்மானிக்கிறான் வந்து ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயங்கள். So strategies are formulated at different levels of planning. Planning the different level இருக்கு. Corporate level planning, tactical level planning, practical or functional, operational னா பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளானிங்ல டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற முகாமையாளர்களும்
ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. த ப்ரோட் ப்ரோக்ராம் ஃபார் அச்சீவிங் அண்ட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் இட்ஸ் மிஷன். ஒரு நிறுவனத்தின் கோல்ஸையும் மிஷனையும் அடைஞ்சு கொள்றதுக்கான ஒரு பரந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஃபார் அக்கம்ப்ளிஷிங் அண்ட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஸோ அதே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப வேற வேற டேர்ம்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தந்துருக்காங்க. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன? த பெஸ்ட் வே டு அச்சீவ் த எய்ம். ஒரு இலக்கு அடைஞ்சு கொள்றதுக்கான பெஸ்டான வழிமுறை இது. வழிமுறை இதுன்னு கேட்ட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி வேற வேற டெஃபினிஷன்ஸ் தந்திருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ tactical or functional plan. Types of tactical or functional plan நான் ஆல்ரெடி சொன்னேன். பார்த்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இத்தனை விதத்தால் அதிகரிக்கணும்னா ஒரு நிறுவனம் வந்து விரும்புது. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இத்தனை விதத்தில் அதிகரிக்கணும்னு அந்த நிறுவனம் விரும்பிச்சுன்னு சொன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஆக்கள் யாருன்னு பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நாங்க போட வேண்டிய பிளான் தான் டாக்டிக்கல் ஆர் ஃபங்க்ஷனல் பிளான். ஸோ இந்த டாக்டிக்கல் ஆர் ஃபங்க்ஷனல் பிளான்ன்றது வந்து கன்வெர்ட் கோஆபரேட் பிளான் இன்டு டீடைல்ட் அண்ட் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் பிளான். எங்கள்கிட்ட இருக்கிற கோஆபரேட் பிளானை வந்து குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்காகவும் அதே வழியில டீடைல்டாகவும் வந்து நாங்கள் எடுப்பமாக இருந்தால் அதான் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுப்பமாக இருந்தால் அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் பிளான். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பிளான்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா allocate resources for each function of the organization. அதாவது இந்த ஃபங்க்ஷனல் பிளான் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களோட கோஆபரேட் பிளானை அடைஞ்சு கொள்றதுக்கு தேவையான வளங்களை வந்து நிறுவனத்துல இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையிலையும் வந்து பிரிச்சு கொடுக்கும். வளங்களை பிரிச்சு கொடுக்கறதா இந்த டாக்டிக்கல் பிளான். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனத்துல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் இப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான வளங்களை பிரிச்சு கொடுக்குற வேலையை இந்த டாக்டிக்கல் பிளான் பார்க்கணும். ஸோ பாருங்க, மார்க்கெட்டிங் பிளான், ப்ரொடக்ஷன் ஆபரேஷனல் பிளான், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிளான், ஃபைனான்ஷியல் பிளான், இவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை வந்து இந்த டாக்டிக்கல் பிளான் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, next one, operational plan. So the plans that provide the details needed to implement the strategies in day-to-day operations is known as operational plan. அதாவது வந்து ஒரு நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒரு நிறுவனம் இந்த விஷயத்தை தான் நாங்க ஒரு 5 வருஷத்துல அடைஞ்சு கொள்ளணும் தீர்மானிக்கிறோம்னா அதுக்காக நாங்க ஆபரேஷனல் பிளானை போட்டிருப்போம். ஆபரேஷனல் பிளானை இம்ப்ளிமெண்ட் டாக்டிக்கல் பிளான் ஃபங்க்ஷனல் பிளானை போட்டிருப்போம். ஸோ டாக்டிக்கலோ ஃபங்க்ஷனல் பிளானை அடைஞ்சு கொள்ளணும்னா நாங்க வந்து ஆபரேஷனல் பிளான்ஸ் நாங்க டெய்லி வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நிறுவனம் 5 வருஷத்துல இந்த இலக்கு அடையணும்னா 5 வருஷத்துக்கு பிறகு அதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ல. ஒவ்வொரு நாளும் நாங்க அதை நோக்கி வேலை செஞ்சு கொண்டு வந்தா தான் அந்த 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க நினைச்ச மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். ஸோ டெய்லி நாங்க ஒர்க் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த ஆபரேஷனல் பிளான்ஸ். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லிருக்காங்க டே டு டே ஆபரேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டீடைல்ஸ் நீடட் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டு டே டு டே ஆபரேஷன்ஸ். நாளாக நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை இந்த ஆபரேஷனல் பிளான்ஸ் தான் தீர்மானிக்கும். ஸோ ஆபரேஷனல் பிளான்ஸுக்குள்ள சில வகைகள் இருக்கு. அந்த வகைகள் தான் இங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க. ப்ரோக்ராம்ஸ், ப்ரொசீஜர்ஸ், activities, schedules, budgets, rules and regulations and work instructions. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆபரேஷனல் பிளான்ஸுக்குள்ள வர வகைகள். ஸோ முதலாவது என்ன? ப்ரோக்ராம். Programs are plans for large set of activities or major undertakings that may take years to complete, may be associated with several projects. So complete பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கிற ஒரு ஆள் தான் ப்ரோக்ராம்ஸ். அதோட வந்து நிறைய செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸுக்கான ஒரு பிளானாக வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் காணப்படும். அடுத்த ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் மீன் நாங்க எப்படி செய்ய போறோம், சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இந்த இதான் முக்கியமான விஷயம். ப்ரொசீஜர்ஸ் என்ன? சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ப்ரொசீஜர்ன்றது வந்து நாங்க எங்களோட இலக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினா எங்களோட இலக்கு அடைஞ்சு கொள்ளலாம். ஸோ இட் சம்டைம்ஸ் திஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ப்ரொசீஜர்ஸ் நாங்க எப்படி சொல்லலாம் இன்னொரு வகையிலண்டா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லலாம். ஸோ ப்ரொசீஜர்ஸ் அவுட்லைன் ப்ரிசைஸ் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் இன் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நாங்க எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்ன்றதா வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் சொல்லுது. அண்ட் இந்த ப்ரொசீஜர்ஸுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அடுத்து ஆக்டிவிட்டிஸ், த ஒர்க் ஆஃப் அ குரூப் ஒரு ஆர்கனைசேஷன் டு அச்சீவ் அன் எய்ம். ஒரு இலக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு நிறுவனம் அல்லது அந்த நிறுவனத்துல காணப்படுற ஒரு குரூப் வந்து செய்ய வேண்டிய செயற்பாடுகள் தான் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, செயற்பாடுகள் தான் ஆக்டிவிட்டிஸ் என்று அழைக்கப்படும். அடுத்து ஷெட்யூல்ஸ்.
a list of planned activities or things to be done showing the time or dates when they are intended to happen or to be done. So ஒரு விஷயம் நாங்க செய்ய விடுமாக இருந்தால் அது எந்த டைம்ல எந்த மாதிரி நடக்கணும் என்றதை வந்து காட்டுற ஒரு ஒரு ஷெடியூல், ஒரு ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டி தான் வந்து ஷெடியூல் என்றால் அழைக்கப்படும். அதாவது வந்து இந்த விஷயத்தை நாங்க இந்த நேரத்துல செய்ய போறோம் அப்படின்றத நாங்க குறிச்சு வச்சமாக இருந்தால் அதுதான் வந்து ஷெடியூல் என்று அழைக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு விஷயமாக இருக்கு. லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், லிஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் த திங்ஸ். ஓகே, அதான் இந்த ஷெடியூல். அடுத்ததாக வந்து பட்ஜெட்ஸ். A financial plan that lists expected expenses and income during a particular period. ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில வந்து எந்த அளவுக்கு வந்து செலவு வரும், எந்த அளவுக்கு வருமானம் வரும்ன்றதை வந்து நாங்க குறிப்பிட்டு வச்சிருந்தோம்னா அதுதான் வந்து பட்ஜெட். ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்சியல் பிளானாக இருக்கும், ஒரு நிதியியல் திட்டமாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வரலாம், எந்த மாதிரியான இன்கம் வரலாம்ன்றதை வந்து நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம்னா அது பட்ஜெட் என்று அழைக்கப்படும். அடுத்தது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி ஹவு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டு பி கேரிட் அவுட். ஒரு குறிப்பிட்ட வேலைகள் வந்து இந்த மாதிரி நடைபெற வேணும் என்றது சொல்றார்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது வந்து ஒரு வேலை இந்த மாதிரி தான் நடக்கணும் என்று சொல்றதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் பிளான்ஸ். இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது ஆப்ரேஷனல் பிளான்ஸுக்குள்ள வர கம்போனன்ட்ஸ், எலிமெண்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் ஆப்ரேஷனல் பிளானுக்குள்ள வரும். இப்போ நாங்க பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் பிளான்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் பிளான் அது வகைகள். ஆப்ரேஷனல் பிளானை வந்து நாங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதலாவது வந்து சிங்கிள் யூஸ் பிளான், அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸ். சிங்கிள் யூஸ் பிளான்டா detailed course of action used once or only occasionally to solve a particular operational problem that does not occur repeatedly. அதாவது வந்து திரும்ப திரும்ப நடைபெறாத ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு தடவையோ அல்லது ஒகேஷனலாகவோ நாங்க யூஸ் பண்ற பிளான் தான் சிங்கிள் யூஸ் பிளான். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப அந்த நிறுவனத்துல நடக்குதுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி இல்லை, திடீரென மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துற பிளான் தான் வந்து சிங்கிள் யூஸ் பிளான். ஸோ இது வந்து நாங்க ஒன்ஸ் அல்லது ஒகேஷனலியா தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டிங் பிளான் சொன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செட் ஆஃப் டிசிஷன்ஸ் யூஸ்ட் பை மேனேஜர்ஸ் டு டீல் வித் ரிகரிங் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ். திரும்ப திரும்ப நடைபெற ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸை தீர்க்கிறதுக்காக வேண்டி அந்த நிறுவனத்தின் முகாமித்துவத்தால பயன்படுத்தப்படுறதா வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸ். ஸோ சிங்கிள் யூஸ் பிளான் என்றால் வந்து எப்பயாச்சும் இருந்துட்டு யூஸ் பண்ணப்படுவார். பட் ஸ்டாண்டிங் பிளான்ன்றது வந்து நிறுவனத்துல வந்து அடிக்கடி இடம்பெற பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற பிளான்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து கண்டெம்பரரி பிளானிங் இஷ்யூஸ் டு மேனேஜர்ஸ் ஃபேஸ். ஓகே, மேனேஜர் ஒரு ஆள் வந்து ஃபேஸ் பண்ற பிளானிங் இஷ்யூஸ் என்னென்ன, திட்டமிடல்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன. முதலாவது வந்து பிளானிங் எஃபெக்டிவ்லி இன் டைனமிக் என்வாயன்மெண்ட். உங்களுக்கு நான் வந்து தேர்ட் யூனிட்ல வந்து படிப்பிச்சேன்னா ஒரு நிறுவனத்தின் ஒரு ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் என்றது வந்து வியூகா என்ற ஃபீச்சர்ஸை வந்து உள்ளடக்கி இருக்கு. வாலட்டைல், அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வாலட்டைல் என்றால், ஸோ வாலட்டைல் என்றா என்ன, ஸ்டாட்டிக்காக இருக்க மாட்டேது. ஒரு ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட் எப்பவுமே வந்து டைனமிக்கானால தான் இருக்காரு. ஸோ டைனமிக்காக இருக்கிறதால அடிக்கடி வந்து மேனேஜர்ஸ் வந்து தாங்க வந்து தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கும். ஏன் நிறுவனத்தின் சூழல் அடிக்கடி மாறுபடுதுன்னு சொன்னா அடிக்கடி வந்து அந்த மாறுபடுற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க தீர்மானத்தை எடுக்கணும். அப்பதான் இந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக நிலைச்சிருக்கும் சந்தையில. ஸோ இது வந்து மேனேஜர் ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுவும் எப்படி எஃபெக்டிவாக வந்து பிளான் பண்ணணும். ஸோ பிளானிங் எஃபெக்டிவ்லி டைனமிக் என்வாயன்மெண்ட், மாறுபட்டு கொண்டிருக்கிற என்வாயன்மெண்ட்ல எஃபெக்டிவாக பிளான் பண்றதுன்றது வந்து மேனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூவாக இருக்கு. அடுத்தது வந்து பிளானிங் எஃபெக்டிவ்லி இன் கிரைசிஸ் சிச்சுவேஷன். எங்க நிறுவனத்துல ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் ஒன்று வருதுன்னா அந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி பிளான் பண்ணணும். கிரைசிஸ் என்னன்னு ஒரு திடீரென மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று வருது, அந்த சந்தர்ப்பத்துல எப்படி பிளான் பண்ற. கிரியேட்டிங் அ கல்ச்சர் விச் ப்ரொமோட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் பிளானிங் அண்ட் கமிட்மெண்ட் டு பிளான்ஸ். ஸோ சில நிறுவனங்கள் வந்து பிளான்ஸே இல்லாம திடீர் வந்து தீர்மானங்கள் எடுப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு கமிட்மெண்ட், ஒரு பிளான் பண்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை நிறுவனத்துல உருவாக்கணும், அந்த கல்ச்சரை வந்து நிறுவனத்துல உருவாக்கணும். அது வந்து ஒரு மேனேஜர் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஒரு பிளானே இல்லாம இருக்கிறத விட பிளான் பண்றதுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த கல்ச்சரை உருவாக்குறது வந்து மேனேஜர் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூவாக இருக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து இனோவேட்டிவ் அப்ரோச்சஸ் டு பிளானிங். பிளானிங்கை செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய அப்ரோச்சஸ் என்னென்ன, வழிமுறைகள் என்னென்ன.
முதல்ல வந்து மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், அடுத்து வந்து செட் ஸ்ட்ரெச் கோல்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ். இதுக்கான விளக்கம் பிள்ளைகள் உங்களோட மேனுவல்லையும் தரப்படலை. நாங்களே வந்து படிக்கக்குள்ள இப்படிதான் படிச்சாங்க. தேர் ஆர் 2 அப்ரோச்சஸ் ஃபார் இன்னோவேட்டிவ் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், அடுத்து வந்து செட் ஸ்ட்ரெச் கோல்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க வந்து தேடிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த யூனிட்ல இருக்கிற அவ்வளோத்தையும் முடிச்சாச்சு பிள்ளைகள். மேனுவல்ல இருக்கிற விஷயம் எக்ஸ்ட்ரா ஆண்டு எதுவுமே இல்லை. மேனுவல்ல இருக்கிற அவ்வளோ விஷயம் வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து தந்திருக்காங்க. ஸோ படிப்பிச்சு அவ்வளோத்தையும் நோட் பண்ணி எடுத்து படிச்சுங்கனாலே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு சம்மரி வந்து பாப்பமாக இருந்தால், பிளானிங் என்றா என்ன, பிளானிங் ஏன் முக்கியமாக இருக்கு, பிரைமசி ஆஃப் பிளானிங் என்றா என்ன, ஏன் பிளானிங் வந்து நாங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபங்க்ஷனாக கருதுறோம். அடுத்தது வந்து பிளானிங்ல இருக்கிற மேஜர் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டும் என்னென்ன, அடுத்ததாக வந்து பிளானிங் என்றா என்ன, லெவல்ஸ் ஆஃப் பிளானிங், பிளானிங் லெவல்ஸ் மட்டம் என்னென்ன, அடுத்தது வந்து ஒரு நிறுவனத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து லெவல் ஆஃப் பிளானிங்ஸ் வந்து வேறுபடும். சிங்கிள் பிசினஸ் ஆர்கனைசேஷன் சொன்னா நாங்க வழக்கமா படிச்ச இந்த 3 லெவலும் வரும். பட் மல்டி பிசினஸ் ஆர்கனைசேஷன் சொன்னா எக்ஸ்ட்ராவா பிசினஸ் லெவல் வரும்னு பார்த்துனாங்க. அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், பிளானிங் படிமுறை என்ன, அடுத்ததாக வந்து ஹைராக்கி ஆஃப் எய்ம்ஸ், இலக்குகளோட ஹைராக்கி என்னென்ன, ஹைராக்கி எப்படி இருக்கும், அடுத்தது விஷன் அண்டா என்ன, அடுத்தது வந்து மிஷன் அண்டா என்ன, ஒரு மிஷன் ஒரு பணிநோக்கு ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்க வேண்டிய விஷயங்கள், உள்ளடங்கி இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அடுத்ததாக வந்து கோல்ஸ் அண்டா என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்டா என்ன, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நாங்க கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அப்ளை பண்ணலாம், எந்த விஷயங்கள்ல நாங்க கோஆபரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்ளை பண்ணி அந்த விஷயத்தை வந்து அடைஞ்சு கொள்ளலாம், அடுத்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஹைராக்கி, ஸ்ட்ராட்டஜி அண்டா என்ன, ஃபங்க்ஷனல் பிளான்ஸ் அண்டா என்ன, ஆப்ரேஷனல் பிளான் அண்டா என்ன, அதுக்குள்ள வர விஷயங்கள் என்னென்ன, ஆப்ரேஷனல் பிளான் 2 வகை என்ன, அடுத்து இந்த நவீன காலத்துல வந்து மேனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற பிளானிங் சம்பந்தமாக, பிளானிங்கோட ரிலேட்டடாக மேனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் என்னென்ன, அடுத்த பிளானிங்குக்கான இனோவேட்டிவ் அப்ரோச்சஸ் என்னென்னு பார்த்துனாங்க. ஓகே, ஸோ இதுதான் இவ்வளவுதான் உங்களோட மேனுவல்லையும் குறிப்பிட்டிருக்கிற விஷயம். எக்ஸ்ட்ரா ஆண்டு எதுவும் இல்லை மேனுவல்லையும். இதுக்கு நீங்க மேனுவல் ஒருக்கா ரிஃபர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவா இருக்கிற விஷயம்னா நான் சொன்ன அந்த ஆப்ஜெக்டிவ் ஃபீச்சர்ஸ் சொன்னேன், ஸ்மார்ட் என்ற ஃபங்க்ஷன் அது மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ உங்களுக்கு லெக்சர்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்லுவாங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.